அண்மை செய்தி வங்கக்கடலில் பெங்கல் புயல் நகரும் வேகம் மீண்டும் குறைந்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகந்த் இணைகிறார். சுகந்த், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் பெங்கால் என்ற புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் 30, 2024 அன்று புதுச்சேரி கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 190 கிலோமீட்டர் வடக்கு வடகிழக்கே, திரிகோணமலைக்கு வடக்கே 420 கிலோமீட்டர் மையம் கொண்டுள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நவம்பர் 30ஆம் தேதி, அதாவது இன்று மாலையில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது 90 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடிய புயலாக கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கடக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது கடற்கரையை நெருங்கும் போது அமைப்பின் மிருதுவான இயக்கம் இது இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு சென்னையில் உள்ள டாப்லர் வெதர் ராடார் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் இன்று மாலை கரையை கடக்கும் போது, அதாவது அந்த மகாபலிபுரம் பகுதியில் கரையை கடக்கும் போது ஆழ்ந்த காற்று, தரைக்காற்று 70 முதல் 80 கிலோமீட்டர் வீசும் என்பதால் பொதுமக்கள் யாரும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக அவர்கள் வீட்டிலே இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலின் வேகம் தற்போது கடற்கரையில் 10 கிலோமீட்டர் வேகம் நகர்ந்து வருவதால் அது இன்று மாலைக்குள் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தரைக்காற்று சுமார் 80 முதல் 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் பொதுமக்கள் தங்கள் இருப்பிடத்திலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுகந்த்.